இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி அம்மா பாத். அன்பார்ந்த பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நண்பர்களே, நல்ல விஷயங்கள் அதை செய்வதற்கு எவ்வளவு லேசாக இருந்தாலும் அதை செய்வதற்கு நமது உள்ளம் விரும்புவதில்லை. ஆனால் அதுவே தீய விஷயமாக இருந்தால் அதை செய்வதற்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் அதை செய்வதற்கு இடையூறுகள் இருந்தாலும் கூட அதை செய்வதற்கு நமது உள்ளம் துடியாய் துடிக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இயல்பாகவே நமது உள்ளம் தீமைகளின் பக்கம் ஈர்க்கப்படுவதுதான். ஆம், இது உண்மைதான். இப்பொழுது நாங்கள் நமது முன்னோர்கள் தங்களின் உள்ளங்களை தீமைகளிலிருந்து எப்படியெல்லாம் பாதுகாத்தார்கள் என்று குட்டி வரலாறை சொல்ல வந்துள்ளோம். வரலாறு ஒன்று. அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேரழகை கொடுத்தான். அவர்களின் பேரழகில் மயங்கிய மன்னரின் மனைவி சுலேகா அவர்களால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அபாயகரமான நிகழ்வை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் சூரா யூசுஃபில் கூறுகிறான். ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? ஆம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பேரழகில் மயங்கிய சுலேகா அவர்களால் யூசுப் அலைஹி எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று சந்தர்ப்பத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் ஒரு நாள் கிடைத்தது. ஆம், ஒரு நாள் மன்னரும் மந்திரியும் அரண்மனை இல்லாத போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் அரண்மனையின் தனியாக இருக்கும் பொழுது அரண்மனையின் கதவுகளை பூட்டிவிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தவறாக நடக்க முற்பட்டார் சுலேகா அவர்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் தவறாக நடக்காதீர்கள், இது மன்னருக்கு மட்டும் தெரிந்துவிட்டால் குற்றமாக சொன்னார்கள். அதற்கு சுலேகா அவர்கள், ஏன் மன்னர் இல்லையே, மன்னருக்கு என்ன தெரியவா போது என்று சொன்னபோது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரண்மனையின் மன்னர் இல்லாவிட்டாலும் மன்னருக்கெல்லாம் மன்னனாகிய அல்லாஹ் நம்முடன் தானே இருக்கிறான், அவனுக்கு தெரியாமையா போகும், அவன் நம்மை பார்த்து கொண்டே தானே இருக்கிறான். மஆதல்லாஹ் மஆதல்லாஹ், அல்லாஹ் இந்த பாவத்தை விட்டு என்னை பாதுகாப்பானாக என்று துஆ செய்வதற்காக அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கிக் கொண்டார்களே. இந்த குர்ஆனுடைய வரலாற்றில் நமது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே தான் இருக்கிறான் என்று முராகபாவின் நிலையில் தனது உள்ளங்களை தீய காரியங்களை செய்வதை விட்டு பாதுகாத்து கொண்டார்கள். ஆதாரம் சூரா யூசுப். ஒரு நாள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோட்டத்திலே தொழுது கொண்டிருந்தார்கள். தன்னுடைய பார்வை சிறிது செய்யும் இடத்தில் வைக்காமல் தொழுகையை நின்று கொண்டே தன் தோட்டத்தின் அழகை கொஞ்ச நேரம் ரசித்து பார்த்து விட்டார்கள். தொழுது முடித்த பிறகு தனக்குத்தானே சுய விசாரணையும் செய்து கொண்டார்கள். எப்படி தெரியுமா நண்பர்களே? அபூ தல்ஹா, என்று நீ ஏன் உன் தொழுகையின் கவனத்தை செலுத்தாமல் உன் தோட்டத்தை நீ பார்த்து கொண்டிருந்தாய்? நீ செய்த இந்த குற்றத்திற்கு உனக்கு நான் என்ன தண்டனை கொடுக்க போகிறேன் தெரியுமா? உன் தொழுகையை கெடுத்து இந்த தோட்டம் தானே, எனவே இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வின் பாதையில் சதகா செய்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். இதுமேல் நீ தொழுகை நின்றால் உன் கவனத்தை தொழுகையில் மட்டும் செலுத்து, வேறு எங்கும் செலுத்தாதே என்று சொன்னார்கள். இந்த வரலாற்றிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுக்குத்தானே சுய விசாரணை செய்து கொண்டு தன் நஃப்ஸை மீண்டும் தழுவிழாமல் இருப்பதற்காண்டி காப்பாற்றி கொண்டார்கள். ஆதாரம் மின்ஹாஜுல் முஸ்லிம். வரலாறு 3. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதி இருந்த காலத்தில் பால் வியாபாரம் பண்ணுற ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு தாயும் ஒரு மகளும் இருந்தாங்க. ஒரு நாள் இரவு நேரத்தில் அந்த தாய் தன் மகளிடத்தில் சொன்னாங்க, மகளே, இன்று பால் ரொம்ப குறைவாக இருக்கிறது, நம்ம இடத்துல இருக்க அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு இந்த குறைவான பாலை கொடுக்க முடியாது, அதனால் பாலில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து விடு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அந்த மகள் சொன்னாங்க, பாலில் தண்ணீர் கலப்ப ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடை செய்துள்ளார்களே, மீறி யாராவது பாலில் தண்ணீர் கலந்து விட்டால் தண்டனை கொடுக்கப்படும்.
அதற்கு அந்த தாய் சொன்னாங்க, இந்த இரவு நேரத்தில் நாம் பாலில் தண்ணீர் கலக்க போகிற ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியவா போகுது? அதற்கு அந்த மக சொன்னாங்க, ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாவிட்டாலும் நம்முடைய படுத்த அல்லாஹ் பார்த்து கொண்டே தானே இருக்கிறான். எனவே நான் பாலில் தண்ணீர் கலக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக சொன்னார். ஆதாரம் மின்ஹாஜுல் யூசுப். இந்த வரலாற்றில் முற்காத சிறுமி கூட அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் என முராக்காபாவின் சிந்தனை அவள் உள்ளத்தில் விதைக்கப்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். வரலாறு 4. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மாலிக் இப்னு தினார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மக்காவிற்கு பயணம் செய்தார்கள். போகும் வழியிலே ஆடு மேய்ப்பவன் ஒருவனை கண்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆடு மேய்ப்பவனை அழைத்து, இந்த ஆட்டு மதியிலிருந்து ஒரு ஆட்சியை எனக்கு விட்டுவிடு என்று சொன்னார்கள். அதற்கு அந்த ஆடு மேய்ப்பவனோ, இந்த ஆட்டு மதிகளின் எஜமானி நான் கிடையாது, இவைகளுக்கு வேறொரு எஜமானி உண்டு என்று சொன்னார்கள். அதற்கு உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த ஆட்டு மந்தையிலிருந்து எனக்கு ஒரு ஆட்சியை விட்டுவிடு, உன் எஜமானிடம் இந்த ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்சி ஓனை தின்று விடுன்னு சொல்லிவிடு, நடந்த விஷயம் உன் எஜமானிக்கு என்ன தெரியவா போகிறது என்று சொன்னார்கள். அதற்கு அந்த ஆடு மேய்ப்பவனோ, இங்கே நடந்த விஷயம் என் எஜமானிக்கு தெரியாமல் விட்டாலும் நம்மை படித்த அல்லாஹ்விற்கு தெரியாமையா போகும், அவன் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டே தானே இருக்கின்றான் என்று சொன்னவனாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தே விட்டான். ஆதாரம் மின்ஹாஜுல் முஸ்லிம். இந்த வரலாற்றிலே நம் முன்னோர்கள் ஆடு மேய்ப்பவன் கூட அல்லாஹ் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றான் என்று சிந்தனையால் தன்னுடைய உள்ளத்தை தீய காரியங்கள் செய்வதை விட்டும் பாதுகாத்து கொண்டார்கள். வரலாறு 5. நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து இரவு தூங்கும் வரை எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம். ஆனால் நாம் செய்த அத்தனை காரியங்களும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான காரியங்களாக இருக்குமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து இரவு தூங்கும் வரை எத்தனையோ விஷயங்கள் பேசுகிறோம். ஆனால் நாம் பேசிய அத்தனை விஷயங்களும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான விஷயங்களாக இருக்குமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்திலே ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு தன் காலில் அடித்த வண்ணமாக, இன்றைய நாள் நீ என்னென்ன காரியங்களாம் செய்துவிட்டாய் என்று தனக்கு தானே சுய விசாரணை செய்து கொள்வார்கள். சிறு நேரம் தன்னோட நாக்கை கையால் பிடித்து இழுத்து, இன்றைய நாள் நீ என்னென்ன விஷயங்களாம் பேசிவிட்டாய் என்று தனக்கு தானே சுய விசாரணை செய்து கொள்வார்கள். இப்படிதான் நமது முன்னோர்கள் ஒவ்வொரு நாளும் தன் என்னென்ன காரியங்களாம் செய்துவிட்டோம், என்னென்ன விஷயங்களாம் பேசிட்டோம் என்று தனக்கு தானே சுய விசாரணை செய்து கொண்டு தன் நப்சை தீமையான காரியங்களை பாதுகாத்து கொள்வார்கள். ஆதாரம் மின்ஹாஜுல் முஸ்லிம். அன்பார்ந்த பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நண்பர்களே, நாமும் இப்படித்தானே இருக்கின்றோம். நமக்கு அழகான ஒரு நல்ல அமலை செய்ய வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த நல்ல அமல்களை செய்தால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என்று தெரிகிறது. ஆனால் அந்த நல்ல அமல்களை செய்யாமல் எத்தனையோ பேர் நம்மிடம் இருக்கின்றோம். காரணம் நம்முடைய உள்ளம் நன்மைகளை செய்ய ஆசைப்படுவதில்லை. அதே போல நமக்கு தீமையான காரியங்களை செய்யவும் சந்தர்ப்பமும் கிடைக்கின்றது. அந்த தீமைகளை செய்தால் இவ்வுலகிலும் நமக்கு இழிவுதான் கிடைக்கும், நாளை மறுமையிலும் நமக்கு தண்டனை தான் கிடைக்கும் என்று தெரிகிறது. ஆனாலும் அந்த தீமைகளை செய்வதற்கு தான் நமது உள்ளம் ஆசைப்படுகிறது. இறுதியில் அந்த தீமைகளை செய்தே விடுகிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். காரணம் என்ன தெரியுமா? நமது உள்ளம் தீமைகளையோ ஆசை கொள்ளும் வகையில் படைக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமது முன்னோர்கள் தங்களது உள்ளத்தை எப்படி தீமையான காரியங்களை செய்துவிட்டும் பாதுகாத்தார்களோ அதே போன்று நாமும் நமது உள்ளத்தை தீமையான காரியங்களை செய்துவிட்டும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகுன்னல்லாஹு கைரா. அருமையாக பேசினீர்கள் மாணவ செல்வங்களே.